Hello friends, welcome back to Milan Media. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா immunity seriesல part 5 வீடியோ இது. இந்த வீடியோல நம்ம வந்து humoral immunity and cell mediated immunity பத்தி பார்க்கலாம். immunity ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ரெண்டு டைப்ஸ் இருக்கு, humoral and cell mediated. இந்த humoral immunity வந்து பாத்தீங்கன்னா B lymphocytes ன்னு சொல்லப்படுகிற B cells இன்வால்வ் ஆகும். cell mediated immunity வந்து பாத்தீங்கன்னா T cells ன்னு அழைக்கப்படுகிற T lymphocytes வந்து இன்வால்வ் ஆகும். இந்த ஹிமோரல் இம்யூனிட்டி வந்து ஆன்டிபாடி மீடியேட்டர்னு சொல்லலாம். ஏன்னா பி லிம்போசைட்ஸ் பி செல்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் வந்து டைரக்டா இன்வால்வ் ஆக போகுது. இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை வந்து செல் மீடியேட்டர்னே சொல்லுவாங்க. ஏன்னா இதுல வந்து இந்த டி லிம்போசைட்ஸ் வந்து டைரக்டா வந்து இன்வால்வ் ஆக போகுது. இந்த ஹிமோரல் இம்யூனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா பிளட் சீரம்ல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் வந்து இந்த ஆன்டிஜனை வந்து கிளியர் பண்ண போகுது. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் வந்து ஒரு செல் வந்து இன்னொரு செல்லுக்கு வந்து டைரக்டா கான்டாக்ட்ல வரும். அப்போ வந்து இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் நடந்து அந்த கிளியரன்ஸ்ல வந்து ஈடுபடும். இந்த ஹிமோரல் இம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸ்களை வந்து அழிக்கும். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த வைரஸ் ஃபங்கை அப்புறம் வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து இந்த செல் மீடியேட் இம்யூனிட்டி வந்து அழிக்கும். இந்த செல் மீடியேட் இம்யூனிட்டி தான் வந்து இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷன்லையும் ஈடுபடும். கிராஃப்ட் ரிஜெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த ஆர்கனை வந்து ரிஜெக்ட் பண்றதுல வேலைகள் எல்லாம் வந்து இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் வந்து இன்வால்வ் ஆகும். இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த நோய் கிருமி வந்து அந்த ஆன்டிஜன் வந்து கிளாஸ் 2 எம்எஸ்சி மாலிகுலோட கம்பைன் ஆகி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டி ஹெல்பர் செல்ஸ்னால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து எஃபெக்டர் செல்ஸாக கன்வெர்ட் ஆகும். இது எஃபெக்டர் செல்ஸாக மாறினதுக்கு அப்புறம் சைட்டோகைனின்ஸ்கிற ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த சைட்டோகைனின்ஸ்கிற கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலிங் மாட்டையும் செயல்பட்டு இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து டி சைட்டோடாக்சிக் செல்ஸையும் பி செல்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த டி சைட்டோடாக்சிக் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டி சைட்டோடாக்சிக் செல்ஸ் வந்து கிளாஸ் 1 எம்எஸ்சி மாலிகுலோட கம்பைன் ஆகி வந்திருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜனை வந்து ரெகனைஸ் பண்ணி அதை கிளியரன்ஸ்ல ஈடுபடும். இது வந்து பி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பி செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆக ஆரம்பிக்கும். பிளாஸ்மா செல்ஸாகவும் மெமரி செல்ஸாகவும் டிஃபரன்ஷியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீட்டட் ஃபார்ம்ல அதிக அளவில் ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் பண்ணிவிடும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜனை வந்து கிளியர் பண்ணும். அந்த மெமரி செல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா இந்த ஆன்டிஜனை வந்து எப்படி கிளியர் பண்ணணுங்கிற அந்த மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் ஃபியூச்சர் ரெஸ்பான்ஸுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.